改变了一个生命的神奇关系。से कल मैं लौट आया। इस समय दीवारों पर प्लास्टर हो रहा है, लगभग एक मास इसमें लगेगा। ஓம் சாந்தி. இன்று நம் அனைவரின் மிக பிரியமான தெய்வீக பரிவாரத்தின் விசேஷ் செல்லமான யசோதாதிக்காக அனைத்து தாதிகள், தாதாக்கள் மற்றும் மூத்த சகோதர சகோதரிகள், அனைத்து மதுவன் நிவாசிகள், இந்த முழு உலகத்தினுடைய ஆத்மாக்களினுடைய அன்பு நினைவுகளை எடுத்துக்கொண்டு வதனத்தில் சென்றடைந்ததும், வதனம் மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்ததை பார்த்தேன். அதனுடைய அழகு அப்படி இருந்தது. சில சமயம் நான் அதை பார்த்து கொண்டே இருந்தேன். மேலும் யசோதாதி மற்றும் பாபா தெரியவில்லை. ஆனால் பாபாவோ யசோதாதியோ பார்க்க முடியவில்லை. சில மணித்துளிகளுக்கு பிறகு தூரத்தில் இருந்து என்ன பார்த்தேன் என்றால், ஒரு சூரியகாந்தி மலர் இருந்தது. அந்த மலருக்கு நடுவில் பாபா தெரிந்தார். அடுத்தது சூரியகாந்தி மலர் இன்னொன்று இருந்தது. அதற்கு நடுவில் யசோதாதி. இருவரும் அப்படி மின்னிக் கொண்டிருந்தார்கள். தூரத்தில் இருந்து வந்து கொண்டிருந்ததை பார்த்தேன். பாபா வந்து அடைந்ததும் பாபா என்னை பார்த்து புன்னகைக்க ஆரம்பித்தார். குழந்தாய், வந்துவிட்டாயா? மேலும் என்ன செய்தி கொண்டு வந்தாய்? நான் சொன்னேன், பாபா, அன்பினுடைய பாவனைகள் இன்று அளவுக்கு அதிகமாக இருந்தது. அதை எனக்கு சமாளிப்பது சிறிது கஷ்டமாக இருந்தது. பாபா சொன்னார், உனக்கு சமாளிப்பது கஷ்டமாக இருந்தது. ஆனால் பாபா இந்த குழந்தையை அந்த அன்பின் பாவனையின் கடற்கரையில் நிற்க வைத்து அந்த பாவனையினுடைய அலைகளில் அனுபவம் செய்ய வைத்திருந்தார். மேலும் இன்று அமிர்த வேளையிலிருந்து பாபா குழந்தையை எங்கெங்கு அழைத்து சென்றார். இந்த முழு உலகத்திலும் எத்தனை சென்டர்ஸ் உள்ளதோ, மேலும் எங்கெங்கு பாபாவுடைய குழந்தைகள் இருக்கின்றார்களோ அந்த இடத்திற்கெல்லாம் பாபா சுற்றி காண்பித்தார். கூடவே இந்த முழு உலகத்திலும் விதவிதமான மற்ற இடங்களையும், அதாவது புது உலக அமைப்புகளுக்காக, அதாவது நிர்மாணிப்பதற்காக, உருவாக்குவதற்காக குப்த ரீதியில் சகயோகியாக இருக்கின்றார்களோ அங்கும் சுற்றி காண்பித்தார். யசோதாதி மிகவும் அன்பானவராகவும் விடுபட்டவராகவும் தெரிந்தார். அங்கே வதனத்தில் என்ன பார்த்தேன் என்றால், அங்கே ஒரு பாக்ஸ் இருந்தது. அந்த பாக்ஸில் இருந்து விதவிதமான கலரான லைட் வெளிவந்து கொண்டிருந்தது. அப்போது யசோதாதி சொன்னார், பாபா, இது மிக அழகாக இருக்கிறது. பாபா சொன்னார், குழந்தாய், இதை கவனமாக பார். பார்த்து குசியடைந்து கொண்டிருந்தார். பார்த்தாயா, இந்த குழந்தாய் யஜ்ஞத்தினுடைய விலை மதிப்புமிக்க பணத்தை, அதாவது தனத்தை, ஸ்தூலத்திலும் சரி சூக்ஷ்மத்திலும் சரி மிகவும் அக்யூரேட்டாக துல்லியமான முறையில்
பராமரித்தார். ஒவ்வொரு பொருளையும் வைரத்திற்கு சமமாக வேல்யூபிளாக ஆக்கி வைத்தார். அவ்வாறு இந்த குழந்தாய் மிகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் மேலும் பாபாவினுடைய காரியத்திற்காக நிமித்த பாவனையினுடைய காரியத்தை செய்தார். அந்த காரியம் யஜ்ஞத்தினுடைய ஸ்ட்ராங் திடத்தன்மைக்கும் ஃபவுண்டேஷனாக அமைந்தது. இந்த யஜ்ஞத்தினுடைய ஃபவுண்டேஷனை மிகவும் ஸ்ட்ராங் ஆக்குவதற்கான இந்த குழந்தையினுடைய குப்த யோகதானம் இருந்தது. எப்படி அலை வந்து கொண்டிருந்ததோ அதே நேரத்தில் யசோதாதி மிகவும் அலங்கரிக்கப்பட்டிருந்தார். பாபா சொன்னார், ஒன்று, இந்த குழந்தையானது யஜ்ஞத்தினுடைய தனத்தை, அதாவது சோழியையும் வைரத்திற்கு சமமாக பராமரித்தார். அடுத்தது, ஞான ரத்தினத்தை குழந்தையானது அந்த அளவுக்கு பராமரித்தார். எந்த ஒரு ரத்தினமும் மிஸ் ஆகாமல் அந்த ரத்தினத்தையும் பராமரித்து, அந்த ரத்தினங்களையும் மிகவும் பராமரித்து அக்யூரேட்டான முறையில் பாபாவினுடைய குழந்தைகள் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அதுபோல் எழுதி வைத்தார். அதாவது அநேகருக்கு அது உயிர் தானம் கொடுப்பதாக இருந்தது. பிறகு என்ன பார்த்தேன் என்றால், மிக அதிகமான கார்ட்ஸ் இருந்தது. பாபா சொன்னார், பாரு குழந்தாய், இதிலிருந்து எடு. சொன்னேன், பாபா நீங்களே எடுங்க அப்படின்னு சொன்னேன். அந்த கார்டு என்னவாக இருந்தது அப்படின்னா, பாபாவோட கையால் எழுதப்பட்டதாக இருந்தது. பாபாவால் எழுதப்பட்ட அந்த லெட்டருக்கு மேலே ஒவ்வொரு வைரம் மற்றும் முத்து மின்னி கொண்டிருந்தது. பார்த்தாயா, இந்த குழந்தையானது பாபாவினுடைய ஒவ்வொரு வரதானத்தையும் இந்த குழந்தையானது வைரமாக ஆக்கி ஒவ்வொரு குழந்தையிடமும் சேர்ப்பித்தது. ஒவ்வொரு குழந்தைக்கும் அனுபவமானது அந்த பாவனையை, அந்த அன்பை ஒவ்வொரு குழந்தையிடமும் அனுப்பி வைத்தார். பாபாவிடமும் அனுப்பி வைத்தார். சொல்கின்றார்கள், எனக்கு மிகவும் நன்றாக இருந்தது. பாபா யாருக்காவது வரதானம் கொடுக்கும்போது, பாபா எனக்கு மிகவும் ஆழமான அனுபவம் ஏற்பட்டது. அந்த ஒரு குழந்தையிடம் வரதானத்தை எழுதுவதற்கான கலையானது அப்படி இருந்தது. அனுபவத்தை வரதானத்தின் மூலம் அதாவது வெளிப்படுத்துவதற்கான காரியத்தை செய்தது. மிகவும் அன்பாகவும் இருந்தது. ஒவ்வொரு சமயமும் இந்த குழந்தையின் மீது மிகப்பெரிய பாக்கியம் இருந்தது. ஒவ்வொரு சமயமும் பாபாவினுடைய துணை மற்றும் பாபாவினுடைய கை மற்றும் பாபாவினுடைய அட்வைஸ், அதாவது அறிவுரையின்படி ஒவ்வொரு ஸ்டெப்பையும், அதாவது ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்தார். அதற்குள் அனைத்து தாதிகளும் அங்கே எமர்ஜ் ஆனார்கள். பாபா சொன்னார், குழந்தையானது பாபா கூடவே இருந்தார். மேலும் யஜ்ஞத்தினுடைய ஆதாரமூர்த்தியாக எந்த தாதிகள் இருந்தார்களோ அவர்களோடு கூடவும் இருந்தார். மேலும் ஹாஞ்சி என்பதனுடைய பார்ட்டை மிகவும் பக்காவாக செய்தார். மேலும் ஒவ்வொரு காரியத்திலும் முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்கு குழந்தையினுடைய மிக அழகான யோகதானம் இருந்தது. மிகவும் விடுபட்டவராகவும் அன்பானவராகவும் புன்னகை புரிந்து கொண்டிருந்தார். பிறகு பாபா என்ன செய்தார் என்றால், ஒரு மிக அழகான ஒரு பாக்ஸை கையில் கொடுத்தார். பாபா சொன்னார், குழந்தையானது யஜ்ஞத்தினுடைய பாக்ஸை பராமரித்தார். இன்று அதனுடைய ரிட்டர்னாக பாபா ஒரு பாக்ஸை கொடுக்கின்றார். உடனே அந்த பாக்ஸை திறந்தார். அந்த பாக்ஸுக்கு மேல் பகுதியில் எழுதப்பட்டிருந்தது ஆக்ஞாகாரி, அதன் கூடவே குப்தமான சகயோகி. பாபா சொன்னார், எப்படி அவர் ஒவ்வொரு விதத்திலும் ஆக்ஞாகாரியாக இருந்தாரோ அதேபோல் குப்தமான முறையில் குப்தமான சகயோகியாகவும் இருந்தார்.
அந்த பாக்ஸை தொட்டதுமே திறக்கப்பட்டிருது. மேலும் அந்த பாக்ஸுக்கு உள்ளே என்ன எழுதியிருந்ததுன்னா நிர்மான்சித், அதாவது பணிவுத்தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் நிர்மான்சித்துன்னு சொல்லப்படுது. மிகவும் அழகான ஒரு வைரம் இருந்தது அதற்குள். அதில் எழுதப்பட்டிருந்தது பணிவுத்தன்மை மற்றும் எக்கானாமி, அதாவது பொருளாதாரத்தை சிக்கனமாக வைத்திருப்பவர் அப்படின்ற ஒரு இது எழுதப்பட்டிருந்தது. ஒவ்வொரு பொருளையும் ஒன்றாக சேர்த்து சமாளிப்பவர் அப்படின்றதும் எழுதப்பட்டிருந்தது. அதில் 3 வைரங்கள் தெரிந்தது. குழந்தையினுடைய விசேஷத்தன்மையை எப்படி யஜ்ஞத்திற்காக பயன்படுத்தினாரோ, எக்கானாமி அதாவது பொருளாதார சிக்கனம் மற்றும் ஒருமித்த மனதோடு பணிவோடு மேலும் நேர்மையுடன் காரியத்தை செய்தார். பாபாவுக்கும் இந்த குழந்தையின் மீது ஒரு அன்பு இருந்தது. பாபாவுக்கும் அந்த குழந்தையின் மீது ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த குழந்தை பாபாவின் கூடவே சத்தியுகத்திலிருந்து கடைசி வரைக்கும் தன்னுடைய பாட்டை நடிக்கும் என்று, அநேக பிறவிகளின் அநேக பாட்டு நடிக்கும் என்று தெரிந்தது. அனைத்து தாதிகளும் நின்றிருந்தார்கள். பாபா சொன்னார், பாருங்க, இவர்கள் அனைவரையும் பார். அனைத்து தாதிகளும் கைகளை பிடித்து கொண்டு பாபாவிற்கு மாலை ஆவது போல, நடுவில் பாபா இருந்தார், அவரை சுற்றி மாலை இருந்தது போல, அந்த மாலையானது சுற்றி வருவது போல இருந்தது. அதிலிருந்து லைட்டானது வெளிவந்து கொண்டிருந்தது. அது பாபா மீதும் யசோதாதியின் மீதும் சென்றடைந்து கொண்டிருந்தது. பாபா சொன்னார், இன்று பாபா சூரிய காந்தி பூவை ஏன் காட்டினார்? ஒவ்வொரு சமயமும் பாபாவுடன், எங்கே பாபாவோ அங்கே பாபா கூடவே குழந்தை. ஒரு நிமிடம் கூட, ஒரு செகண்டு கூட பாபாவை விட்டு விலகி இருப்பதில்லை. அப்படிப்பட்ட குழந்தையாக இருந்தது. எங்கு இருந்தாலும் பாபாவினுடைய யஜ்ஞம், பாபாவுடைய கை, இதுவும் மிகப்பெரிய பாக்கியமாக இருந்தது. ஒவ்வொரு அடியிலும் பாபா கூடவே இருந்தார். மேலும் யார் நிமித்தமாக ஆனார்களோ அவர்கள் கூடவும் இருந்தார்கள். இதுவே அவர்கள் மிகவும் லைட்டாக இருக்கவும் குஷியாக இருப்பதற்கும் காரணமாக அமைந்தது. மேலும் அவரை பார்த்ததும் அனைவரும் குஷியில் ஆட ஆரம்பித்தார்கள். பிறகு நான் கூறினேன், பாபா, இன்று பிரம்மா போஜன் எடுத்து கொண்டு வந்திருக்கின்றேன். பாபா சொன்னார், இன்று பாபா குழந்தைக்கு ஊட்டுவார். யசோதாதி புன்னகைத்தார். இல்லை இல்லை, முதலில் பாபா தான் என்று கூறினார். பாபா சொன்னார், இயேசு குழந்தையின் இது கூட மிகப்பெரிய பாக்கியமாக இருந்தது. ஒவ்வொரு காரியத்திலும் பாபா கூடவே இருந்தார், ஸ்தூலத்திலும் சரி சூக்ஷ்மத்திலும் சரி. மேலும் பாபா கூடவே இந்த பிரம்மா போஜனமும் எடுத்தார். கூடவே நிமித்தமாக இருந்த தாதிகளோடும் பிரம்மா போஜனத்தை எடுத்தார். நிமித்தமான தாதிகளோடு சேர்ந்து எந்த பிரம்மா போஜனத்தின் வாசனையை எடுத்தாரோ அது கூட நிமித்தமாக இருந்தார். இதிலும் அனைவருக்கும் உதாரணமாக திகழ்ந்தார். மிக நல்ல அனுபவத்தை செய்ய வைத்தார். பிறகு பாபா தாதிக்கு ஊட்டினார். பிறகு அட்வான்ஸ் பார்ட்டியினுடைய தாதிகள் இருந்தார்கள், அனைவருக்கும் பாபா ஊட்டினார். மேலும் மிக அழகான ஒரு மாலை, அது மிகவும் வாசனை நிறைந்ததாக இருந்தது, அது தென்பட்டது. அனைத்து தாதிகளும் ஈஷு ஈஷு என்று கூறிக்கொண்டே அனைவரும் ஒருவரோடு ஒருவர் அணைத்து கொண்டார்கள். பிறகு நான் சொன்னேன், ஏதாவது சொல்லணுமா தாதி? அப்போது பாபா சொல்லுவார் என்று சொன்னார். அப்போது பாபா சொன்னார், நீ இல்லை குழந்தாய், இன்று உன்னுடைய நாள், நீயே சொல்லு. அனைத்து பாபாவினுடைய குழந்தைகளும் மிக நல்லவர்கள். ஆனால் பொருளாதார சிக்கனத்தை
மீது மிகுந்த கவனம் வைக்க வேண்டும். அதன் கூடவே தன் மீதும் விசேஷமான அட்டென்ஷன் கொடுக்க வேண்டும். பாபா என்ன பொறுப்பை கொடுத்துள்ளாரோ அந்த பொறுப்பை நாம் உண்மையுடனும் தூய்மையுடனும் அக்யூரேட்டான காரியங்களை செய்ய வேண்டும். பிறகு ஒவ்வொரு காரியமும் எளிதாகிவிடும். அப்போது அப்படி அனுபவமாகும், நாம் மிகவும் லைட்டாக இருந்து சென்று கொண்டிருக்கின்றோம் என்று. பிறகு பாபா கூறினார், பாபாவுக்கும் இதுதான் வருகிறது. குழந்தைகள் ஒவ்வொரு விஷயத்திலும் அக்யூரேட், அதாவது துல்லியமாக மிக சரியாக இருப்பதை பாபா விரும்புகின்றார். கூடவே விஸ்தாரத்தை சுருக்கமாகவும், அதாவது சுருக்கவும் வேண்டும். எக்னாமி சிக்கனத்தையும் கடைபிடிக்க வேண்டும். சங்கல்பத்தினுடைய சிக்கனம், மேலும் யக்ஞத்தினுடைய காரியங்களிலும் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். ஒவ்வொருவரையும் கூடவே வைத்து நடத்தி கொண்டிருக்க வேண்டும். பாபா அனைவருக்கும் நினைவை கொடுத்தாதை சொன்னார். பாபா நடுவில் மதுவனை சுற்றி காண்பிக்கின்றார். பாபா சொன்னார், குழந்தை எப்போதுமே இங்கு சுற்றி கொண்டிருக்கின்றது. மேலும் புது சேவைக்காக என்ன பொறுப்பை கொடுத்திருந்தாரோ பாபா, அதனை செய்து கொண்டு நடுவில் பாபா அனைத்து இடங்களையும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார், சுற்றி காட்டி கொண்டிருக்கின்றார். பாபாவின் குழந்தைகள் என்ன புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், இந்த காட்சியையும் பாபா குழந்தைக்கு காட்டி கொண்டிருக்கின்றார். யசோதாதி புன்னகைத்து சொன்னார், பாபாவுடன் கூடவே மிக நல்ல அனுபவமாகி கொண்டிருக்கின்றது. பாபா சொன்னார், ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒவ்வொரு அடியிலும் பாபாவினுடைய கையை பிடித்து கொண்டு நடந்து கொண்டிருக்கின்றது. பாபா இப்பொழுது அநேக சேவா ஸ்தானத்தினுடைய அனுபவத்தை செய்வித்து கொண்டிருந்தார். பாபாவும் தாதியும் அனைவருக்கும் அன்பு நினைவுகளை கொடுத்தார். மேலும் விசேஷமாக சொன்னார், மேலும் யார் சேவைக்காக நிமித்தமாக இருக்கின்றார்களோ மற்றும் கூட இருக்கக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் அன்பு நினைவுகளை கொடுத்தார்கள். சேவா கூடவே இருப்பவர்களும் கடைசி வரை சேவையின் கூடவே ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். பாபா கூறினார், அது அவர்களுடைய பாக்கியம் என்பது உருவாக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு தன்னுடைய பாக்கியத்தின் மீது நம்பிக்கை வேண்டும். பிறகு பாபா அனைவருக்கும் அன்பு நினைவுகளை கொடுத்தார். நானும் திரும்பி வந்து விட்டேன். ஓம் சாந்தி.